Hi guys, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன reinforced cement concreteோட previous year questions தான் பார்க்க போகிறோம். ஸோ 2021 கேட்ட கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த டிசைன் ஆஃப் ஷியர் இஃப் டவ்விங்கிறது வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டவ்சிங்கிறது டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வச்சு மேட்ச் த ஃபாலோயிங் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக டவ்வி லெஸ் தேன் டவ்சி அப்படின்னா டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட்டை விட நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்குது. நம்ம டிசைன் பண்ணதை விட அது மேலே அப்ளை ஆகிற நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கம்மியாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா மினிமம் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு மட்டும் கொடுத்தா போதும். ஸோ அதான் வந்து இதோட அப்ஜெக்டிவ். அதே வந்து நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து நீங்கள் டிசைன் பண்ணதை விட அதிகமாக போச்சுன்னா நீங்கள் வந்து தேவையான ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா டிசைன் ஆஃப் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது டிசைன் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் சொல்கிறாங்க. அதே வந்து டவ்சி மேக்ஸை விட உங்களோட நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக போச்சு அப்படின்னா மேக்ஸிமமே இவ்வளோ தான் அப்ளை இது லிமிட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை விட அதிகமாக போகுது நீங்கள் ஆக்ட் ஆகக்கூடிய ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரீடிசைன் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா டவ்வி லெஸ் தேன் 1/2 ஆஃப் டவ்சி மேக்ஸ் அப்படின்னா ஐடியல் டிசைன் கண்டிஷன் ஃபார் சாலிட் ஸ்லாப்ஸ் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு ஆப்ஷன் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதான் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஏக்கு 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ டவ்வி லெஸ் தேன் டவ்சி அப்படின்னா மினிமமாக ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். டவ்வி கிரேட்டர் தேன் டவ்சினா டிசைன் ஆஃப் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணணும். அதே வந்து டவ்வி கிரேட்டர் தேன் டவ்சி மேக்ஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ரீடிசைன் பண்ணணும். டவ்வி லெஸ் தேன் 1/2 ஆஃப் டவ்சி மேக்ஸ்னால் ஐடியல் டிசைன் கண்டிஷன் ஃபார் சாலிட் ஸ்லாப்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். In the limit state design method of concrete structures, the recommended partial material safety factor for steel according to IS 456-2000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீலுக்கு வந்து 1.15 நமக்கு தெரிஞ்சது தான். அதே வந்து காங்கிரீட் வந்தால் 1.5 வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் டென்ஷன் reinforcement and compression reinforcement in beam of 300 mm width and 500 mm overall depth அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் டென்ஷன் reinforcementனா நமக்கு தெரியும் 4% தெரியும். ஸோ அதுதான் வந்து ஈக்குவேஷன் எழுதுகிறோம் 0.04 டைம்ஸ் ஆஃப் பி இன்ட்டு டி. ஓகேவா? அப்போ 0.04ங்கிறது 4/100 எழுதிக்கலாம். பிங்கிறது பிரெத்து, அதாவது வந்து வித்து. ஓகேவா? 300 mm அண்டு ஓவரால் டெப்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா 500 mm. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 6000 mm² வந்து உங்களுக்கு ஏரியா கிடைக்கும். ஸோ ஓகேவா? ஸோ இதை வந்து மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் டென்ஷன் reinforcement. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா effective width of an isolated T beam கேட்டாங்களா. BF is given by L0ங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் ஆஃப் 0 மூமெண்ட். இந்த கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இது கோட் புக்கில் பேஜ் நம்பர் 37 இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக பேஜ் நம்பர் 37 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கண்டிஷன் இருக்கும். அதாவது வந்து கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 23.1.2 இருக்கும். ஸோ டி பீமாக இருந்துச்சுன்னா, ஓகேவா, கண்டினியூஸ் பீமாக இருந்து டி பீமாக இருந்துச்சுன்னா breadth of flange வந்து பார்த்திங்கன்னா L0/6 + BW + 6DF அப்படிங்கிறது கண்டிஷன். அதே எல் பீமாக இருந்ததுன்னா L0/12 + BW + 3DFன்னு வரும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே 6 வந்துச்சா, அது வந்து டி பீம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 6ங்கிறது 12 வருது, இதில் 6ல் பாதி, 6ங்கிறது டபுள் ஆகுது, இதில் பாதி ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 3 வந்து போட்டுடலாம். ஸோ அது வந்து எல் பீம். அதே இது வந்து கண்டினியூஸாக, அதே ஐசோலேட்டட் டி பீம் எல் பீம் அப்படின்னு வந்துச்சுன்னா ஐசோலேட்டட்னா L0/B + 4 + BW. அதே வந்து இதில் வந்து மேலே 0.5, அதாவது 1/2 மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து எல் பீம், டி பீம் எல் பீம். ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எஃபெக்டிவ் வித் ஆஃப் ஐசோலேட்டட் டி பீம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஐசோலேட்டட் டி பீம்னா இந்த கண்டிஷன் தான். ஐசோலேட்டட் டி பீம்னா L0/B + 4 + BW அப்படிங்கிற கண்டிஷன் தான் வரும். ஸோ அதான் இந்த ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. ஸோ L0/6 + BW + 6DFனா கண்டினியூஸில் வந்து டி பீமு. ஸோ L0/12 + BW + 3DFனா கன்டினியூஸ் பீமில் எல் பீமு. இது ஐசோலேட்டட் டி பீம், இது ஐசோலேட்டட் எல் பீம். ஸோ 4 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அட் சிம்பிள் சப்போர்ட்ஸ் ஆர் அட் பாயிண்ட் ஆஃப் 0 மூமெண்ட்ஸ் த கண்டிஷன் டெவலப்மெண்ட் லென்த் ஆல்சோ டு பி சாட்டிஸ்ஃபைடு. ஒரு 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் வந்து எது சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கோட் புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 44 இருக்குது. ஸோ 44 வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் லென்த்துக்கான கண்டிஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஸோ இதில் வந்து இந்த M1/V + L0 அப்படி கண்டிஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பேக்கில் பின்னாடி என்ன கொடுத்துருப்பாங்கன்னா the value of M1/V in the above expression may be increased by 30% when the ends of the reinforcement are confined by a compressive reaction. ஓகேவா? ஸோ இதில் ஆக்சுவலாக வந்து என்னென்னா அந்த கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்கல.
ஆனால் வந்து m1/v + L0 மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் போயிருக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த 30% இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா அதுதான் வந்து 1.3. ஸோ இந்த ஈக்குவேஷன் நார்மல் ஈக்குவேஷன் m1/v + L0 நம்ம தெரியும் டெவலப்மெண்ட் லென்த்துங்கிறது. ஸோ இவங்க வந்து அந்த 30% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். An approximate quantity of steel in reinforcement cement concrete per cubic meter of concrete is. ஸோ approximate quantity of steel தான் கேட்டிருக்காங்க. இது வந்து 1 to 2%. இது ஜென்ரல் கொஸ்டின்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, the total compressive force at the time of failure of a concrete beam section of width B without considering the partial safety factor. partial safety factorங்கிறது வந்து நம்ம கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறப்ப டோட்டல் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் டயக்ராம் பார்த்தோம்னா ஆக்சுவலாக பேரபோலிக் ரெக்டாங்கிளாக தான் நம்ம ட்ரா பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து மேலே என்ன பண்ணுவோம், பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் போட்டு 0.36ன்னு போட்டிருப்போம். ஆக்சுவலாக அந்த சேஃப்டி ஃபேக்டர் எடுக்க சொல்லிட்டாங்கன்னா 0.67ன்னு போடணும். ஸோ அப்போ இது வந்து 2 ஷேப்பாக பிரிச்சுக்கலாம். அதாவது ரெக்டாங்கிளாகவும் ஒரு பேரபோலா இருக்கிற ஏரியாவும். ஓகேவா. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னால் 0.67, அதாவது வந்து பிரெத் இன்ட்டு டெப்த்துன்னு போடுவீங்களா. ஸோ இது 3/7 ஆஃப் XU, இது 4/7 ஆஃப் XUன்னு வரும். நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த்து பிரிச்சிருப்போம். ஸோ 0.67 FCK இன்ட்டு 3/7 XU அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ இந்த பேரபோலா வருது இல்லை, பேரபோலா ஏரியா 2/3 ஆஃப் BHன்னு வருமா. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.54237 FCK XUன்னு வரும். இந்த கண்டுபிடிச்ச கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸுங்கிறது பெர் யூனிட் வித்துக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த வித்துக்கு வேணுமோ அதனால் பியில் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அதான் 0.54 FCK B × XU. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர் கரெக்டானது. ஸோ அவங்க வந்து கீழே கொடுத்துருப்ப ஆப்ஷன் ஏ கொடுத்துருப்பாங்க. சம்படி வில் சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் எப்படி ஸ்டெப்ஸ் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். question. Method in which permissible stresses are kept well below the material strength. ஒரு மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் வந்து இப்போ ஒரு 100 Nm/mm² எடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கிறப்ப ஸோ அந்த லிமிட் வரைக்கும் அலோவ் பண்ணாமல் ஒரு 50லேயே நிறுத்திட்டீங்க அப்படின்னா ஸோ அது வந்து சேஃப் தானே. ஸோ அதான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸை விட நீங்கள் அதை விட ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மியாக கன்சிடர் பண்ணி டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் தான் நம்ம வந்து பழைய மெத்தடில் தான் பண்ணுவோம். ஓகேவா. மெத்தட் இன் விச் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் கெப்ட் வெல் பிலோ த மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் அப்படின்னா வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட். ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். In flat slabs, if m0 is the total design moment and the negative design moments in an interior span shall be taken as. Actually, flat slabல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் டிசைன் மூமெண்ட் கேட்டிருக்காங்களா. நெகட்டிவ் டிசைன் மூமெண்ட்னா 0.65 m0ங்கிறது வரும். அதே வந்து பாசிட்டிவ் டிசைன் மூமெண்ட்னா 0.35 m0ங்கிறது வரும். ஸோ இதில் வந்து நம்ம கோட் புக்கில் காமிச்சிடறோம். ஸோ பேஜ் நம்பர் 55ல் வந்து கிளாஸ் 31.4.3.2ல் இருக்கும். ஸோ இங்கே பாருங்களேன். In an interior span, the total design moment m0 shall be distributed in the following proportions. நெகட்டிவ் டிசைன் மூமெண்ட்டுங்கிறது 0.65 ஆகும், பாசிட்டிவ் டிசைன் மூமெண்ட்டுங்கிறது 0.35 ஆகும். நெகட்டிவ் அதிகமாக இருக்குது, பாசிட்டிவ் கம்மியாக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெகட்டிவ் அதிகமாக இருக்குது, பாசிட்டிவ் கம்மியாக இருக்குது. ஓகேவா. ஸோ இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். The flexural tensile strength of concrete can be calculated by using. ஸோ flexural strength of concrete கண்டுபிடிச்சிங்கன்னா அது எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், 0.7 √FCK அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பேஜ் நம்பர் எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 16ல் இருக்குது. ஸோ 16ல் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ flexural strength அப்படிங்கிறது FCR = 0.7 √FCK Nm/mm². அதே வந்து மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் காங்கிரீட் அப்படின்னா தான் வந்து EC = 5000 √FCK அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின். A slab supported only by columns and without beam is termed as flat slab. ஸோ flat slabோட டெஃபினேஷன் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ பேஜ் நம்பர் 53ல் பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் 31.1ல் இருக்கும். ஸோ இந்த ஜென்ரல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா the term flat slab means a reinforced concrete slab with or without drops supported generally without beams by columns with or without flat column heads. ஓகேவா. ஸோ ஃப்ளாட் ஸ்லாப்ங்கிறது மேபி சாலிட் ஸ்லாப் ஆர் மே ஹேவ் ரெசஸ் ஃபார்ம்டு ஆன் த சாஃபிட் ஸோ தட் த சாஃபிட் கம்ப்ரெசர் சீரீஸ் ஆஃப் ரிப்ஸ் இன் 2 directions. ஓகேவா. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க, வித் ஆர் வித்தவுட் ட்ராப்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாப். ஸோ அந்த தான் சொல்லுங்கள். ஸ்லாப் சப்போர்ட்டட் பை ஒன்லி பை காலம்ஸ். காலம் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். பீம்ஸ் வந்து
இல்லாமல் இருந்துச்சுன்னா ஓகே பீம்ஸ் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் வித்தவுட் பீம்ஸ் அப்படிங்கிறப்ப ட்ராப்ஸ் இருக்கிறப்ப வித்தவுட் பீமே போடாமல் நீங்கள் வந்து ஒரு காலத்தை மட்டுமே வச்சு ஒரு ஸ்லாப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃப்ளாட் ஸ்லாப்பை நீங்கள் வந்து ப்ரெஃபர் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ 2018 கேட்டது பார்ப்போம். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா the minimum diameter of longitudinal bars provided in the column should not be less than காலம்னாவே வந்து 12 mm விட கம்மியாக போயிடக்கூடாது. ஸோ தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா ஃபார் காலம்ஸ் வித் போத் ends restrained the unsupported length shall not be dash times the least lateral dimension of the column section அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படியே கோட் புக்கில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ் பேஜ் நம்பர் 42ல் கிளாஸ் வந்து 25.3.1 இருக்குது. ஸோ இது பாருங்களேன். யா the unsupported length between end restraints shall not exceed 60 times the least lateral dimension of a column. அப்போ unsupported length of the வந்து பார்த்தீங்கன்னா 60 டைம்ஸ் ஆஃப் லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன் ஆஃப் அ காலம் விட அதிகமாக போயிடக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஃபார் காலம்ஸ் வித் போத் ends restrained ஓகேவா. போத் ends restrainedனா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பிட்வீன் end restraints அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ஷால் நாட் பி 60 டைம்ஸ் த லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன் ஆஃப் காலம் விட அதிகமாக போயிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து இதில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா இந்த டிசைன் ஆஃப் காலம்ஸ் ஃபார் த longitudinal reinforcement the spacing of bars measured along the periphery of the column shall not exceed. அப்போ ஸ்பேசிங் ஆஃப் பார்ஸ் வந்து காலத்தில் வந்து எதை விட அதிகமாக போயிடக்கூடாது. ஸோ எத்தனை எம்எம் விட அதிகமாக போயிடக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 46 இருக்குது. ஸோ 46 எங்கேருந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா டேபிள் 15 ஓகேவா. டேபிள் 15ங்கிறதுல பார்த்திங்கன்னா கிளியர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பார்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பாருங்களேன் 250 இருக்கட்டும் 415 500 இதுக்கு 3 இது கொடுத்துருக்காங்க. ஸ்பேசிங் வந்து 215 125 105 130 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 180 300 210 235 195 300. அப்போ மேக்ஸிமம் இதில் வேல்யூ மினிமம் எவ்வளோ வேல்யூ இருக்குது 105 இருக்குது. மேக்ஸிமம் வந்து 300 இருக்குது. ஸோ இந்த 300 விட எக்ஸீடாக போகலை ஓகேவா. அவங்கள கொடுத்துருக்க கண்டிஷனை வந்து 300 விட எக்ஸீடாக போகலை. அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பேசிங் ஆஃப் பார்ஸ் மெஷர்டு அலாங் த பெரிஃபெரி ஆஃப் த காலம் ஷால் நாட் எக்ஸீட் 300 mm அப்படிங்கிறதா வந்து இதோட ஆன்சர் ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். In the absence of detailed design of the volume of steel in RCC work slab is taken as. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் டிசைன் ஆஃப் த வால்யூம் ஆஃப் ஸ்டீல் வந்து RCC ஒர்க்கு ஸ்லாபாக இருக்கட்டும் லிண்டலாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே வந்து அந்த டிசைன் பண்ணுறப்ப எவ்வளோ ஸ்டீல் வால்யூம் ஆஃப் ஸ்டீல் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து குவான்டிட்டி இல்லாதப்போ நீங்கள் 0.7% to 1% ஆஃப் RCC வால்யூம் வந்து எடுத்து டிசைன் பண்ணலாம் ஓகேவா. அதே வந்து ஃபார் ஃபவுண்டேஷன் ராஃப்ட் ஃபுட்டிங் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதாவது ஃபவுண்டேஷன் ராஃப்ட் ஃபுட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் டிசைன் ஆஃப் த வால்யூம் ஆஃப் ஸ்டீல் வந்து உங்களுக்கு ஆப்சன்ஸாக இருந்துச்சுன்னா அப்படின்னா வந்து 0.5%லேருந்து 0.8% வரைக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ RCC அதாவது ஒரே ஒரு கண்டிஷன் தான் என்னென்னா RCC வந்து ஸ்லாப் அண்ட் லிண்டலாக இருந்தால் 0.7லேருந்து 1% ஆஃப் RCC வால்யூம் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் ராஃப்ட் ஃபுட்டிங்காக இருந்தால் 0.5லேருந்து 0.8% வரைக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் reinforced bar cracked at both ends the additional length at 30 degree angle is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ ஈச் எண்டில் பார்த்தீங்கன்னா 0.27 டைம்ஸ் ஆஃப் டி அளவுக்கு வந்து அடிஷ்னல் லென்த் ஆட் பண்ணுவோம். ஸோ போத் எண்டுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா 2 × 0.27னா 0.54 டின்னு வரும். ஸோ 0.54 டி விட குறைஞ்சி கொடுக்கக்கூடாது நீங்கள் வந்து என்னது அடிஷ்னல் லென்த்து. ஸோ அப்போ 0.54 டியோட அதிகமாக தான் கொடுக்கணும். ஆப்ஷனில் 0.54 டி இருந்தால் போட்டிருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் 0.5 டி 0.6 டி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் என்ன 0.60. அப்போ வந்து 0.54 டியை வந்து குறைச்சி கொடுக்கக்கூடாது அதிகமாக தான் கொடுக்கணும். ஸோ 0.60 அளவுக்காவது வந்து நீங்கள் லென்த்து கொடுக்கணும். அப்போ இது ஆங்கிளை பொறுத்து மாறும். ஸோ 30 டிகிரிக்கு ஒன்று வரும் 45 டிகிரிக்கு ஒன்று வரும். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ இது வந்து எஸ்டிமேஷன்லேயும் படிப்பீங்க ஓகேவா. எஸ்டிமேஷன்லேயும் இந்த கான்செப்ட் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா இந்த டிசைன் ஆஃப் சிம்பிளி சப்போர்ட்டட் ரெக்டாங்குலர் RC பீம்ஸ் த டெவலப்மெண்ட் லென்த்து. ஸோ டெவலப்மெண்ட் லென்த்தை வச்சு அடுத்த கொஸ்டின் பார்த்தோம். முதல்ல ஒரு டெவலப்மெண்ட் லென்த்தை வச்சு ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ஸோ அகைன் டெவலப்மெண்ட் லென்த்தை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இதில் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நமக்கு டெவலப்மெண்ட் லென்த்துக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 σs 5
by 4 tau BD. ஸோ சிக்மா எஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இன் எ பார் அட் த செக்ஷன் கன்சிடர் அட் த டிசைன் லோட். அப்போ ஸ்ட்ரெஸ் இன் எ பார்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அதே வந்து நீங்கள் ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸில் எழுதணும் அப்படின்னா வந்து 0.87 FI வரை தான் எழுதுவோம். ஓகேவா, இது வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் நீங்கள் சிக்மா எஸ்ன்னு போட்டுக்கலாம். ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸில் எழுதுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 0.87 FIன்னு எடுத்துக்குவோம், லிமிட் ஸ்டேட் மெத்தடாக இருந்துச்சுன்னா. ஸோ அந்த சிக்மா எஸ்க்கு பதிலாக 0.87 FI மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 5/4 tau BD போட்டு இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஆப்ஷன் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நொட்டேஷன்ஸ் மட்டும் மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, ஃப்ளாட் ஸ்லாப். ஃப்ளாட் ஸ்லாப் இஸ் கால்ட் ஏ ஃப்ளாட் பிளேட். ஓகேவா. ஃப்ளாட் ஸ்லாபுங்கிறத நீங்கள் எப்போ ஃப்ளாட் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டேன், ஸ்பேன் ஆஃப் த ஸ்லாப் இஸ் நாட் லார்ஜ் அண்ட் லோட்ஸ் ஆர் நாட் எக்ஸசிவ், ஒமிட்டிங் போத் ட்ராப் அண்டு காலம் ஹெட்டு. ஓகேவா, போத் ட்ராப்பும் இல்லை காலம் ஹெட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஸ்பேன் ஆஃப் த ஸ்லாப் வந்து பெருசாகவும் இல்லை, லோட்ஸும் அதிகமாக இல்லாதப்போ நீங்கள் ஃப்ளாட் ஸ்லாபை என்னென்னு சொல்லுவீங்கன்னா ஃப்ளாட் பிளேட்டுன்னு சொல்லுவீங்க. ஸோ அதை வந்து இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து நமக்கு ஒரு நியூவாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஃபார் த ஃப்ளெக்சுரல் டென்ஷன் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் த ஷியர் கெப்பாசிட்டி ஷால் பி அட்லீஸ்ட் டேஷ் டைம்ஸ் த அப்ளைட் ஷியர் அட் த பாயிண்ட் ஆஃப் கட்ரைல்மெண்ட். ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சுரல் டென்ஷன் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் வந்து ஷியர் கெப்பாசிட்டி வந்து 1.5 டைம்ஸ் த அப்ளைட் ஷியர் அட் த பாயிண்ட் ஆஃப் கட்ரைல்மெண்ட். அது மாதிரி அந்தளவுக்கு நீங்கள் அதிகப்படுத்திக்கணும், அதாவது 50% வந்து அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது ஒரு டேட்டா. ஓகேவா. ஸோ கோட் புக்கில் இருக்கிறது மெயினாக பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, ஸோ 18லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 செட் எக்ஸாம் நடந்திருக்கும். ஓகேவா, நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஒரு செட்டு. ஸோ இன்னொரு செட்டில் என்னென்னா, இஃப் த டயாமீட்டர் ஆஃப் த ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் பார் இஸ் டி, த ஆங்க்ரேஜ் வேல்யூ ஆஃப் யூ டைப் ஹூக். ஓகேவா, லுக்கில் ஹூக் அப்படின்னா அது வந்து 16D வரும் ஆன்சர். ஓகேவா. ஸோ ஒவ்வொரு 45 டிகிரிக்கும் 4 டைம்ஸ் ஆஃப் டயா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யூ டைப் ஹூக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 45, 90, 135, அதாவது வந்து ஒரு 180 டிகிரி ரொட்டேட் ஆகும். ஓகேவா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 180ங்கிறது வந்து 45 வந்து 4 தடவை இருக்கும். ஸோ நாங்கள் 16. ஸோ 16 டைம்ஸ் ஆஃப் டயா போட்டு அதான் வந்து ஆங்க்ரேஜ் வேல்யூ. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பெடஸ்டல் காலம்னா என்னென்னு கேட்டிருப்பாங்க. ஸோ வெரி ஷார்ட் காலம்ஸ் வித் எஃபெக்டிவ் லென்த் லெஸ் தேன் த 3 டைம்ஸ் லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன். ஸோ 3 டைம்ஸ் ஆஃப் லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன் ஆஃப் காலத்தை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம பெடஸ்டல் காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா, இன் சிங்லி reinforced beam if the failure strain of the concrete in bending compression reaches early than the yield strain in the steel, the beam section is known as over reinforced. அதாவது yield strain ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கம்ப்ரெஷன் பெண்டிங் கம்ப்ரெஷன் வந்து ரீச் ஆயிரும். ஓகேவா. பெண்டிங் கம்ப்ரெஷனில் இருக்கக்கூடிய காங்கிரீட் வந்து ஃபெயிலியர் ஸ்ட்ரெயினை ரீச் ஆயிரும். ஸோ அதை தான் வந்து ஓவர் ரீன்ஃபோர்ஸ்டு செக்ஷன் சொல்லுவோம். ஸ்டீல் அதோட வேலையவே செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே முன்னாடியே ஃபெயில் ஆகிறது. டை பார்ஸ் ஆர் டிசைன் டு வித்ஸ்டாண்ட் டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஆக்சுவலாக டை பார்ங்கிறது வந்து பார்த்தோம்னா எதுக்காகனா மெயினாக வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் டிசைன் பண்ணுவோம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா, ட்ராப்ஸ் ஆர் ப்ரொவைடட் இன் ஃப்ளாட் ஸ்லாப் டு ரெசிஸ்ட் ஷியர். இது முக்கியமான கொஸ்டின். ஃப்ளாட் ஸ்லாப்பில் எதுக்கு ட்ராப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஷியரை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா, in a singly reinforced beam the effective depth is measured from its compression edge to compression edgeலேருந்து எது வரைக்கும் பார்ப்போம், டென்சைல் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் வரைக்கும் பார்ப்போம். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து எஃபெக்டிவ் டெப்த்துன்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக ஹோல் டெப்த்து ஓவரால் டெப்த் எடுக்க மாட்டோம், கீழே பாட்டமில் இருக்கக்கூடிய ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் வரைக்கும் தான் எடுப்போம். ஸோ அதான் வந்து டென்சைல் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட். கம்ப்ரெஷன் எட்ஜிலேருந்து டென்சைல் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸாக வந்து எஃபெக்டிவ் டெப்த்து. ஓகே. ஸோ அடுத்து 2015 கொஸ்டின் பார்ப்போம். The transverse reinforcement to be provided at the top of the slab over the full effective width of the flanged beam should not be less than. ஓகேவா. ஸோ இது வந்து பேஜ் எங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 36 இருக்குது. பேஜ் நம்பர் 36 கிளாஸ் 23.1.1 இருக்குது. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, if the main reinforcement of the slab is parallel to the beam, transverse reinforcement shall be provided as in figure 3. Okay. Such reinforcement shall not be less than the 60% of the main reinforcement at midspan of the slab. ஸோ அதான் இதில் கேட்டிருக்காங்க. 60% ஆஃப் மெயின் ஸ்டீல் அட் மிட்ஸ்பேன் ஆஃப் த பீம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லாபு பீமுக்கு எல்லாமே வந்து ஒரே கண்டிஷன் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா
இந்த கண்டிஷனை எதில் பார்க்கணும்னா டி பீம் ஆர் எல் பீமில் தான் பார்க்குறோம். ஸோ கொஸ்டின்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஞ்சர் பீம் தான், ஃப்ளாஞ்சர் பீம் தான் டி பீம் ஆர் எல் பீம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இதுக்கு ஆன்சர் என்ன 60% ஆஃப் த மெயின் ஸ்டீல் அட் மிட் ஸ்பேன் ஆஃப் த பீம் அப்படிங்கிறது வந்து இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா when the bending moment at the section changes its sign. அப்போ பெண்டிங் மூமெண்ட் வந்து ஒரு செக்ஷனில் சைனை வந்து சேஞ்ச் பண்ணுதுன்னா அது வந்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். as may occur in the span of the continuous beam with moving loads in the bridge girder, the type of reinforcement required at that section. இப்போ இந்த பெண்டிங் மூமெண்ட் வந்து சைன் சேஞ்ச் ஆகுது இல்லை, அதாவது பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷனில் எந்த மாதிரி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், என்ன டைப் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் போடுவீங்கன்னு கேட்டால் கம்ப்ரெஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தான் போடுவோம். ஸோ அப்போ தான் வந்து அது வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து இதோட மீனிங். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். The critical section for punching shear in an isolated pad footing of FD depth D will be located at. ஆக்சுவலாக பஞ்சிங் ஷியர்னு சொல்லிட்டாங்கன்னா D/2 distance all around from the face of the column. ஆக்சுவலாக ஒரு 3 கண்டிஷன் தான். ஸோ இதில் வந்து பார்க்குறதுக்கு 3 கண்டிஷன் என்னென்னா அட் ஃபேஸ் ஆஃப் த காலம் அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இடத்த எடுத்துக்கணும்னா அட் ஃபேஸ் ஆஃப் த காலம். 2-way ஷியர் ஆர் பஞ்சிங் ஷியர், 2-way ஷியர் ஆர் பஞ்சிங் ஷியர்னா அட் D/2 ஃப்ரம் த ஃபேஸ் ஆஃப் த காலம். ஓகேவா? அதே வந்து 1-way ஷியர் கண்டுபிடிக்கணும்னா அட் D ஃப்ரம் த ஃபேஸ் ஆஃப் த காலம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா D distance from all around from the face of the column-னா 1-way ஷியர். ஓகேவா? D/2 distance all around from the face of the column-னா 2-way ஷியர் ஆர் பஞ்சிங் ஷியர். ஓகேவா? அட் ஃபேஸ் ஆஃப் த காலம் இட் செல்ஃப் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் வச்சு ஒரு கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்னா விச் டைப் ஆஃப் பீம் செக்ஷன் among the following will fail in a catastrophic manner. ஓகேவா? கேட்டாஸ்ட்ரோபிக் மேனரில் எது உடனே, அதாவது பிரிட்டில் ஃபெயிலியர் சடனாக ஃபெயில் ஆகும் உங்களுக்கு வந்து. அது பார்த்திங்கன்னா இது 3-4 இதுலேயும் கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஓவர் இன்ஃபோர்சேஷன் தான் வந்து இருக்கிறதுலே ஒஸ்ட்டாக கேட்டாஸ்ட்ரோபிக் மேனரில் வந்து ஃபெயில் ஆகக்கூடிய கண்டிஷன்லாம் எதுனா ஓவர் இன்ஃபோர்ஸ்டு செக்ஷன். ஓகேவா? ஆக்சுவலாக வந்து கேட்டாஸ்ட்ரோபிக்னால் என்ன மீனிங்னா அது சடனாக ஃபெயில் ஆகிறது, சடனாக அது டோட்டல் ஃபெயிலியர் ஃப்ரம் விச் ரெக்கவரி இஸ் இம்பாசிபிள். ஸோ அதான் வந்து இதோட கேட்டாஸ்ட்ரோபிக்கான மீனிங். ஓகேவா? ஸோ அதை வந்து ரெக்கவரி பண்ணவே முடியாது அப்படிங்கிறத வந்து இதோட ஆன்சர். ஓகேவா? அப்போ வந்து ஓவர் இன்ஃபோர்ஸ் செக்ஷன் தான் வந்து சடனாக ஃபெயில் ஆகும். ஸோ கேட்டாஸ்ட்ரோபிக் மேனராக வந்து ஃபெயில் ஆகக்கூடியதுன்னா ஓவர் இன்ஃபோர்ஸ் செக்ஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். The minimum distribution steel to be provided in one-way slab for FE 4 and 5 grade steel அப்படின்னா FE 4 and 5 வந்துடுதா? ஆக்சுவலாக FE 250 தான் மைல்டு ஸ்டீல், 4 and 5 HYSDயில் வந்துடும். ஸோ 0.0012 BD. ஓகேவா? ஸோ அதை 0.12% மினிமம் வந்து ஸ்டீலுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் ஷியர் வில் பி சிச்சுவேட்டட் அட் டேஷ் இன் த கேஸ் ஆஃப் சிம்பிளி சப்போர்ட்டட் ரெக்டாங்குலர் பீம் ஆஃப் FD டெப்த். சிம்பிளி சப்போர்ட்டட் ரெக்டாங்குலர் பீம்னு சொல்லிட்டாங்களா? ஸோ இந்த கண்டிஷனில் கொடுக்கலினா 1-way ஷியர் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அதான் வந்து D distance from the face of the support அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். The corner column in a multi-story building frame will be subjected to. The corner column in a multi-storied building will be subjected to axial load with biaxial bending. ஆக்சுவலாக ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ 4 காலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த காலம் இருக்குன்னா கார்னர் காலம் இருக்குல்ல, ஸோ மல்டி ஸ்டோரி பில்டிங்னா மேலே மேலே ஒன்று கட்டிகிட்டே போவீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த கார்னர் காலத்தில் வந்து ஆக்ட் ஆகக்கூடிய லோடு தான் கேட்குறாங்க. அது ஆக்சியல் லோடு வந்து ஆக்சியல் லோடாக ஆக்ட் ஆகும் அண்ட் பைஆக்சியல் பெண்டிங். ஸோ இந்த டைரெக்ஷனில் வரும்ல, ஸோ பைஆக்சியல் பெண்டிங் வரும். ஸோ அதான் வந்து அவங்க சொல்கிறாங்க கார்னர் காலத்தில். இதே வந்து இப்போ மிடில் காலமாக இருந்துச்சுன்னா, சென்ட்ரலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 4 டைரெக்ஷன்லையுமே வரும். ஸோ அதை மீன் பண்ணி தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, அக்கார்டிங் டு Grashof, Rankine and in two-way slab markers, the ratio of WX to WY load steering is proportional to. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, LY/LX ஹோல் பவர் 4. ஸோ Grashof, Rankine படி இந்த இது ரேஷியோ சொல்லியிருக்காங்க. WXக்கும் WYக்கும் ரேஷியோ படிங்கன்னா LY/LX ஹோல் பவர் 4 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, the partial safety factor for strength of steel reinforcement at a limit state of collapse. ஸோ இது தெரியுங்களா, ஸ்டீலுக்கு வந்து 1.15. ஸோ அடுத்தது 2014 கொஸ்டின் பார்ப்போம். Anchorage value of standard 90 degree bend will be.
ஸோ 90 டிகிரி பெண்டா 45 டிகிரினா உங்களுக்கு வந்து 4 டைம்ஸ் ஆஃப் டயா தெரியும். 90 டிகிரினா 8 டைம்ஸ் ஆஃப் டயா. ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் சூட்டபுளாக இருக்குது. 8 டைம்ஸ் த டயாமீட்டர் ஆஃப் த பார் வித் எ மேக்ஸிமம் ஆஃப் 16 டைம்ஸ் த டயாமீட்டர் ஆஃப் த பார். ஸோ இதான் வந்து ஆங்க்ரேஜ் வேல்யூ ஆஃப் 90 டிகிரி பெண்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, if the depth of neutral axis is XU, the depth of the rectangular portion of the stress block will be. அப்போ இது என்ன ஆக்சுவலாக வந்து டாப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பிளாக் ரெக்டாங்குலர் போர்ஷன் மட்டும் கேட்குறாங்களா. ஸோ முன்னாடி பார்த்துருந்தோம் என்னன்னா 3/7 4/7 பார்த்துருந்தோம்ல, ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த 3/7 4/7 பார்த்துருந்தோம்ல, இது ரெக்டாங்குலர் பிளாக்குக்கு என்ன 3/7 XUவா, பேரபோலா பிளாக்குக்கு வந்து 4/7. ஸோ அதை வந்து இதை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 3/7 XU இருக்கும்ல, ஸோ 3/7 XU தான் வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.48 வரும். ஸோ 0.43 XU அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், த மாடல் அடாப்டட் ஃபார் ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைன் பை மீடியன் ஸ்டாண்டர்ட் கோடு. ஓகேவா? மீடியன் ஸ்டாண்டர்ட் கோடு படி ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு என்ன மாடலில் வந்து அடாப்ட் பண்ணுவீங்க அப்படின்னா மாடிஃபைடு கம்ப்ரெஷன் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கோடை வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அகைன் வந்து பார்த்தோம்னா அடுத்த கொஸ்டின், which of the following options gives the partial safety factors for dead load and wind load for the limit state of collapse when stability against overloading is critical அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 68 இருக்குது. 68 வந்து அந்த டேபிள் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த டேபிள் ஒன்று இருக்கும், வேல்யூஸ் ஆஃப் பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் லோட்ஸ். ஓகேவா? இவங்க என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, டெட் லோட் ப்ளஸ் விண்ட் லோட் சொல்லியிருக்காங்க. சார் நம்ம பார்த்துருப்போம் 1.5 1.5 படுத்திருப்போம். இதில் வந்து 1.5 ஆர் 0.9 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 0.9 ஏன் கொடுத்துருப்பாங்கன்னா, திஸ் வேல்யூ இஸ் டு பி கன்சிடர்ட் வென் ஸ்டெபிலிட்டி அகேன்ஸ்ட் ஓவர் டர்னிங் ஆர் ஸ்ட்ரெஸ் ரிவர்சல் இஸ் கிரிட்டிக்கல் அப்படின்னா மட்டும் நீங்கள் 0.9 வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கொஸ்டினில் அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ டெட் லோடு விண்ட் லோடு ஆக்ட் ஆகுது, லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ். ஆக்சுவலாக இதுலேயும் 2 கண்டிஷன் இருக்கும், அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் பார்த்துக்கோங்க. லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்னால் இந்த வேல்யூஸ் வரும், லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டினா இந்த வேல்யூஸ் வரும். ஸோ அகைன் என்னென்னா கொஸ்டின் வந்து நல்லா ரீட் பண்ணிக்கணும். கொலாப்ஸாக சர்வீசபிலிட்டி கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ கொலாப்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்போங்கிறப்ப அதுலேயும் வந்து 1.5 1.5 நம்ம பார்த்துருப்போம். ஆனால் வந்து ஸ்டெபிலிட்டி அகெயின்ஸ்ட் ஓவர்லோடிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெபிலிட்டி அகெயின்ஸ்ட் ஓவர்லோடிங் கொடுத்துருக்கறனால ஸ்டெபிலிட்டி அகெயின்ஸ்ட் ஓவர் டர்னிங் ஆர் ஸ்ட்ரெஸ் ரிவர்சல் இஸ் கிரிட்டிக்கல் அப்படின்னு கொடுத்துருக்கனால நம்ம 0.9 தான் போய்க்கணும். ஸோ ஆப்ஷன் என்ன 0.9 டெட் லோட் ப்ளஸ் 1.5 விண்ட் லோட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, the theoretical load carrying capacity of a long column with hinged ends is 100 kN. The load carrying capacity of the same column if ends are fixed. இப்போ ஹிஞ்சுடுனா உங்களுக்கு வந்து பை ஸ்கொயர் இஐ பை எல் ஸ்கொயரா எல்எஃப்ஐடி ஸ்கொயரா லோட் கேரிங் கெப்பாசிட்டி. ஸோ எல்எஃப்ஐடி ஸ்கொயர் வந்து எல்ல தான் வரும். ஆக்சுவலாக போத் எண்ட் இன்ஜுடுனா எல்எஃப்ஐடிங்க வந்து எல்லுன்னு போட்டுருவீங்க. ஸோ இந்த பை ஸ்கொயர் இஐ பை எல் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன வருதுன்னா 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது வந்து இதில் பார்த்துருவோம், இதில் எழுதுகிற பாருங்க, பை ஸ்கொயர் இஐ பை எல் எஃபெக்டிவ் ஸ்கொயரா. ஸோ இது வந்து 100 கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த எல் எஃபெக்டிவ் ஸ்கொயர் தான் எல் எஃபெக்டிவ் தான் போத் இன்ஜின்னா எல் ஸ்கொயர்னு வந்துருமா. ஸோ இது வந்து 100 கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சேம் காலம் இஃப் எண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு. ஹென்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு அப்படின்னா எல் எஃபெக்டிவ் என்ன வரும், எல் பை 2ன்னு வருமா. ஸோ அப்போ பை ஸ்கொயர் இஐ பை எல் பை 2 ஹோல் ஸ்கொயர்னு வருமா. ஸோ அப்போ என்ன வரும், பை ஸ்கொயர் இஐ பை எல் ஸ்கொயர் பை 4ன்னு வருமா. இந்த 4 மேலே வந்துச்சுன்னா 4 டைம்ஸ் ஆஃப் பை ஸ்கொயர் இஐ பை எல் ஸ்கொயர் வருமா. ஸோ இந்த பை ஸ்கொயர் இஐ பை எல் ஸ்கொயருக்கு பதில் தான் 100 போட்டிருக்கோம். ஸோ அப்போ இந்த இதுக்கு பதிலாக 100 போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 × 100 வருமா. ஸோ 400 வருமா. தட்ஸ் ஆல். ஸோ அதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. தியரட்டிக்கல் லோட் கேரிங் கெப்பாசிட்டி இவ்வளோ கொடுத்துட்டாங்க. ஸோ போத் எண்ட்ஸ் ஃபிக்ஸடாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 400 kN தான் வந்து ஆன்சர். சர்ஃபேஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் இன் டைடல் ஜோன் வில் கம் அண்டர் விச் கேட்டகரி ஆஃப் என்விரான்மெண்டல் எக்ஸ்போஷர் கண்டிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து எக்ஸ்ட்ரீமு. ஸோ இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 18 இருக்குது. ஸோ 18 வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஒன்று இருக்கும்.
ஸோ 5 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 5 கண்டிஷன் இதுதான். டேபிள் 3ல் என்விரான்மெண்டல் எக்ஸ்போஷர் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மைல்டு, மாட்ரேட்டு, சிவியர், வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம்னு இருக்குமா. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமில் தான் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் மெம்பர்ஸ் இன் டைடல் ஜோன். ஸோ இந்த வார்த்தையை வச்சு தான் அவங்க கொஸ்டின் கேட்டுருக்காங்க. சர்ஃபேஸ் ஆஃப் மெம்பர்ஸ் இன் டைடல் ஜோன்னா எக்ஸ்ட்ரீமு. ஸோ மற்றதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஆஃப் மெம்பர்ஸ் இன் டைடல் ஜோன் அப்படியே அந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் தான் வந்து இதோட ஆன்சரு. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா, a square slab panel is supported only on 2 parallel sides. It will act as a one-way slab. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயர் ஸ்லாப் வந்து அது ஒன்லி 2 parallel sidesiல் மட்டும் சப்போர்ட் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து என்னவா ஆக்ட் ஆகுனா ஒன்-வே ஸ்லாபாக ஆக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the total area of side face reinforcement provided along the 2 faces of a beam should not be less than. ஸோ எதை விட கம்மியாக போயிடக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, டோட்டல் ஏரியா ஆஃப் த சைட் ஃபேஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ விட கம்மியாக போயிடக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஆன்சர் வந்து 0.1% ஆஃப் வெப் ஏரியாவோட கம்மியாக போயிடக்கூடாது. ஸோ இது எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 47 இருக்குது. ஸோ 47 வந்து பார்த்திங்கன்னா 26.5.1.3 இருக்குது கிளாஸ். ஓகேவா, ஸோ இதுதான் அந்த கிளாஸ் 26.5.1.3 சைட் ஃபேஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வேறு த டெப்த் ஆஃப் த வெப் இன் பீம் எக்ஸிட்ஸ் 750 mm. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெப்த் ஆஃப் த பீம் வந்து 750 mm விட அதிகமாக போகிறப்ப நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சைட் ஃபேஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷால் பி ப்ரொவைடட் அலாங் த 2 ஃபேஸஸ். அப்போ ரெண்டு ஃபேஸ்லையுமே வந்து நீங்கள் வந்து சைட் ஃபேஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். டோட்டல் ஏரியா ஆஃப் சச் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷால் நாட் பி லெஸ் தேன் த 0.1% ஆஃப் த வெப் ஏரியா. அப்போ 0.1% ஆஃப் த வெப் ஏரியாவோட கம்மியாக போயிடக்கூடாது. ஸோ அதான் வந்து இதில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டோட்டல் ஏரியா ஆஃப் சைட் ஃபேஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைடட் அலாங் த 2 ஃபேஸஸ் ஆஃப் எ பீம் ஷுட் நாட் பி லெஸ் தேன் 0.1% ஆஃப் த வெப் ஏரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ultimate strain in concrete in bending will be taken as. ஸோ 0.0035. ஸோ இது எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 69 இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 69 வந்து 38.1 கிளாஸில் பி பாயிண்டில் இருக்கும். ஸோ இது பாருங்கள், மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இன் காங்கிரீட் அட் த அவுட்டர்மோஸ்ட் கம்ப்ரெஷன் ஃபைபர் இஸ் டேக்கன் as 0.0035 இன் பெண்டிங்கில் வந்து 0.0035 நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அதை வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டின் என்னன்னா, இஃப் த ஸ்ட்ரெயின் இன் எக்ஸ்ட்ரீம் லேயர் ஆஃப் டென்சைல் ஸ்டீல் இன் எ காலம் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0.005 டினோட்ஸ் த டென்ஷன் கண்ட்ரோல் டக்டைல் ஃபெயிலியர். ஸோ இது வந்து எதை டெரைவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு எக்ஸாக்டாக ஆன்சர் தெரியல. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் த ஸ்ட்ரெயின் இன் எக்ஸ்ட்ரீம் லேயர் ஆஃப் த டென்சைல் ஸ்டீல் இன் காலம் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0.005 0.005 விட அதிகமாகவோ இல்லை அதுக்கு ஈக்குவலாகவோ வந்து ஸ்ட்ரெயின் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டென்ஷன் கண்ட்ரோல்டு டக்டைல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 2013 கொஸ்டின், the minimum number of days required to strip off the side form work of RC beams after the casting of the concrete is about அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து எத்தனை நாளுக்கு அப்புறம் சைட் ஃபேஸில் ரிமூவ் பண்ணலான்னா ஒரு நாளில் பிரிச்சுக்கலாம். ஓகேவா, அதான் வந்து அதாவது இது என்ன சைடு மட்டும் பிரிச்சுட்டு ப்ராப்ஸை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஓகேவா, ஸோ அது வந்து பாட்டம் சொல்லுவோம். ஸோ இது எங்கே இருக்குன்னா, ஓகே இது வந்து எனக்கு தெரிஞ்சு ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னா மினிமம் நம்பர் ஆஃப் டேஸ் டேக் டு ஸ்டிப் ஆஃப் த சைடு ஃபார்ம் ஒர்க் ஆஃப் ஆர்சி பீம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பீமுங்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பீரியடில் பீம்னு பார்த்திங்கன்னா சாப்பிட் ஃபார்ம் ஆஃப் 2 பீம்ஸ் ப்ராப்ஸ் டு பி ரீஃபிக்ஸ்டு அப்படின்னா 7 நாளாவது குறைஞ்சபட்சம் 7 நாளாவது இருந்துட்டு தான் நீங்கள் சைடு ஃபார்ம் ஒர்க்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராப்ஸை வந்து ரீஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே வந்து பீம்ஸை வந்து ஸ்பேனிங் அப் டு 6 மீட்டர்னால் 14 டேஸ் கழிச்சு தான் பிரிக்கணும். அதே வந்து ஓவர் 6 மீட்டர்னால் 21 டேஸ் தான் வரணும். ஸோ இந்த டேட்டா மட்டும் பார்த்துக்கோங்க கோட் புக்கில் இருக்கிறத. ஸோ இதில் மைட் பி மாறி இருக்கலாம். ஓகே, ஸோ டிசைன் க்ரைட்டீரியா இன் ஆர்சிசி வால்ஸ் இஸ் வெரி சிமிலர் டு பியர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஆர்சிசி வால்ஸ் வந்து டிசைன் பண்ணுறதும் பியர் டிசைன் பண்ணுறதும் சிமிலராக இருக்கும் அப்படிங்கிறது இந்த கண்டிஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா, when the eccentricity does not exceed 0.05 times the least lateral dimension, the member may be designed by the following equation. ஸோ அந்த மெம்பர் வந்து எந்த ஈக்குவேஷன் மூலிமா டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்க. பேஜ் நம்பர் 71 இருக்குது.
ஸோ பேஜ் நம்பர் 71 பார்த்தீங்கன்னா கிளாஸ் 39.3ல் இருக்குது. ஸோ இங்கே 39.3ல் ஷார்ட் ஆக்சிலி லோடட் மெம்பர்ஸ் இன் கம்ப்ரெஷன். ஸோ அந்த வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மினிமம் எசென்ட்ரிசிட்டி ஆஸ் பர் 25.4 does not exceed 0.05 times the lateral dimension. The members may be designed by the following equation: PU equal to 0.4 FCK AC plus 0.67 FI AST அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வந்து இந்த கொஸ்டினில் அப்படியே அந்த வேர்டு அப்படியே கொடுத்துருக்காங்க. when the eccentricity நம்ம பார்த்து மினிமம் எசென்ட்ரிசிட்டின்னு பார்த்தோம், இதில் எசென்ட்ரிசிட்டின்னு கொடுங்க does not exceed 0.05 times the least lateral dimension of the member may be designed by the following equation: PU equal to 0.4 FCK AC plus 0.67 FI ASC. ஓகேவா, ஏஎஸ்டின்னு வரும் இல்லை ஏஎஸ்சின்னு வரும். ஓகே, இதில் நொட்டேஷன் வந்து ஏஎஸ்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல் காலம் ஷால் பி டிசைன் ஃபார் அண்ட் எசென்ட்ரிசிட்டி நாட் லெஸ் தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 42ல் கிளாஸ் 25.4ல் இருக்குது. இங்கே இருக்கு பாருங்க, மினிமம் எசென்ட்ரிசிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஆல் காலம் ஷால் பி டிசைன் ஃபார் மினிமம் எசென்ட்ரிசிட்டி ஈக்குவல் டு த unsupported length of the column divided by 500. ஓகேவா, unsupported length of the column L divided by 500 ப்ளஸ் போட்டுக்கோங்க lateral dimension அதான் வந்து அது ஒரு L divided by 30 subject to a minimum of 20 mm. ஓகேவா. ஸோ அதை இதில் கட்டுங்க. ஆல் காலம் ஷால் பி டிசைன் ஃபார் எசென்ட்ரிசிட்டி நாட் லெஸ் தேன் L by 500 ப்ளஸ் B by 30. ஸோ unsupported length of column divided by 500 plus lateral dimension தான் B ன்னு கொடுத்துட்டாங்க, B by 30. ஓகேவா. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். For a cantilever slab, the span to effective depth ratio should not exceed 7. ஸோ இதுவும் பார்த்துருப்போம், பேஜ் நம்பர் 37ல் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் பார்த்துருப்போம். கேன்லிவர்னால் 7, சிம்பிளி சப்போர்ட்னு 20, கன்யூஸ் இந்த கன்யூஸ்னால் 26ன்னு பார்த்துருப்போம். ஸோ இது பக்கத்தில் நீங்கள் இன்டர்மீடியேட்னு ஒன்று வார்த்தை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்மீடியேட்டில் இருக்கிறது தான் வந்து மோஸ்ட்லி கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், சம் கொஸ்டின்ஸில் பார்த்தேன். ஓகேவா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, the deflection of a prismatic beam may be decreased by increasing the depth of the beam. அப்போ டெப்த் ஆஃப் த பீம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ளெக்ஷன் ஆஃப் a prismatic beam வந்து நீங்கள் குறைக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, கிளியர் கவர் ஃபார் RCC பீம் இஸ் யூஸ்வலி 25 mm. ஓகேவா, பீமுக்கு 25 mm, காலத்துக்கு 40 mm, ஃபுட்டிங்கு 50 mm. ஓகே. ஓகே. The minimum percentage of steel for HOSD parts as per IS 456 2000. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா HOSD பார்ட்னு சொல்லிட்டாங்க. 0.12% ஆகுது மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கணும். அதே வந்து மைல்டு ஸ்டீல்னு கொடுத்துருந்தாங்கன்னா 0.15% போட்டிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, the molar ratio between steel and any grade of concrete is given by 280 divided by 3 sigma CBC. ஓகேவா, இது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் வரும். With usual notations for a balanced section, the depth of neutral axis is given by. ஆக்சுவலாக இது வந்து அந்த ஸ்ட்ரெயின் டயக்ராம் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் வச்சு நம்ம இதை டெரைவ் பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா D minus x divided by x equal to sigma ST divided by m into sigma CBC அப்படிங்கிறது வரும். ஸோ இதில் எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த ஈக்குவேஷன் நீங்கள் எழுதணும் அப்படின்னா, இருக்கா R3 D minus x divided by x equal to sigma ST by m sigma CBC. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இது நீங்கள் வந்து அந்த டயக்ராம் போட்டு டெரைவ் பண்ணிட்டு இருக்கிறத விட ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸை மட்டும்தான் கேட்குறாங்க. எக்ஸ் தான் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு D divided by 1 plus sigma ST divided by m into sigma CBCங்கிற ஃபார்முலா மாறும் இதிலிருந்து. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலேருந்து SSCயில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆரில், அதாவது x ஈக்குவல் டு MD divided by m plus r அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ டெப்த் ஆஃப் கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ்னா MD by m plus r. ஸோ எம்ங்கிறது மாடலர் ரேஷியோ, ஆருங்கிறது ஸ்டீல் ரேஷியோ அப்படிங்கிற நோட்டேஷனில் சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்து நம்ம ஏயில் கேட்டிருக்காங்க. அப்போ m sigma CBC by sigma ST இதான் இந்த ஈக்குவேஷன் சொல்கிறேன். இது அப்படியே தலைகள் எழுதியிருக்காங்க. x divided by D minus x, அது n divided by D minus n எழுதிட்டாங்க. m sigma CBC divided by sigma ST. ஓகேவா. ஸோ அதை அப்படியே எழுதியிருக்காங்க. ஸோ இந்த இது மட்டும்
இந்த 3 எக்ஸ்பிரஷனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் இந்த எக்ஸ்பிரஷன் இந்த எக்ஸ்பிரஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டீல் ரேஷியோ அப்படிங்கிற டேர்ம் மூலிமா எழுதியிருக்காங்க. ஸோ கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸும் ஸ்டீல் ரேஷியோ வச்சு ஒரு ரிலேஷன் கேட்டாங்கன்னா இந்த ரிலேஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபார் ஸ்டீலுக்கு கம்மியாக இருக்கும், காங்கிரீட்டுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது ஓகேவா. ஸோ அவ்வளோதான். ஸோ ஆர்சிசி முடிஞ்சிருச்சு ஓகேவா. அண்ட் ஒன் மோர் திங் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்று சொல்லணும். ஸோ வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே சொல்ல வேண்டியது கடமையில் இருக்கிறேன். ஸோ என்னென்னா வந்து இப்போ நம்ம ஏஐக்கு படிக்கிறதுக்கான டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுதான் அவ்வளோதான், கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசணும்னு ஆசைப்பட்றேன். நமக்கு ஏஐ படிக்கிறதுக்கான டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ சம்டைம்ஸ் நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம், இல்லைனா எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்க்கலாம். ஸோ நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு கூட இன்றைக்கி பார்த்துட்டுக்கலாம். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி அப்போ படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கனாலும் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ரிவிஷன் பண்ணிடுங்க எந்த டாப்பிக்காக இருந்தாலும். ஸோ நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் அகைன் வந்து பார்த்தா சிவில் படிக்கிறதுக்கு இந்த யூடியூப்பில் தான் நிறைய பேர் படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்லைட் ரெடி பண்ண பார்த்தேன். ஸோ அது வந்து டைம் கன்சம்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எது பண்ணாலும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும். ஸோ அதனால் அது ரொம்ப டிலே ஆகிறதுனால அந்த ப்ராசஸ் அப்படியே மெதுவாக நடந்துட்டுருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நான் கொஸ்டின்ஸ் போட ட்ரை பண்ணுறேன். அண்டு சிவிலுக்கு வந்து யூடியூப் சேனல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் சில சேனல்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் கூட ஃபாலோ பண்ணி ஆக்சுவலாக வந்து அவங்க இப்போ அப்டேட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. நீங்கள் பழைய வீடியோஸ் அதை ப்ளேலிஸ்ட்லாம் செக் பண்ணி பாருங்கள். சில சேனல்லாம் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த சால்வ் வித் ஸ்பார்க்ஸ் அப்படிங்கிற சேனல் கூட இருக்கும். அண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அண்டு ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பில்டிங் டிப்ஸ் அப்படிங்கிற சேனல் ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவில் ரிலேட்டடாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு சிவில் இன்ஜினியரிங் பேசிக்ஸ் ஓகேவா. சிவில் இன்ஜினியரிங் பேசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்கும். சிவில் இன்ஜினியரிங் அப்ஜெக்டிவில் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஜெயராம் ரெட்டி, குருமி குப்தா, ஸோ அதுக்கான அப்ஜெக்டிவ்ஸ்லாம் வந்து இதில் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் தேடி பாருங்கள். அண்டு சிவில் இன்ஜினியர்ஸ் கைடுன்னு ஒரு சேனல் இருக்குது. அண்டு சிவில் தமிழன்னு ஒன்று இருக்குது ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சேனல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஓகேவா. நீங்கள் ஏன்னா டெக்னிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஸோ யாருக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அடுத்தது வந்து முக்கியமாக ஒன்று இந்த எலிமெண்ட்ரி இன்ஜினியரிங் ஓகேவா. எலிமெண்ட்ரி இன்ஜினியரிங் ஒரு சேனல் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனிமேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கண்டென்ட்டுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு எஸ், முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா இந்த ஜிஜி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகேவா. ஜிஜி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக வந்து சைக்கிள் நடக்கிறது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏதாவது கண்டென்ட் படிச்சிங்கன்னா அதை போய் நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ அண்டு கற்போம் தமிழாலையும் இருக்கும், அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். அண்டு திஸ் இஸ் மை சேனல் ஓகேவா. ஸோ அதுலேயும் நீங்கள் அப்பப்போ ஏதாவது இருந்தால் தேடி பார்த்துக்கலாம். அண்டு மித்ரன் செக்சர்ஸ் ஓகேவா. மித்ரன் செக்சர்ஸும் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு முக்கியமாக இன்னொன்று என்ன சொன்னால் இந்த அப்சர்வர் அண்ட் மோஸ்ட் ரெக்கமெண்டட் சேனல் ஐ ரெக்கமெண்ட் யூ ஓகேவா. அப்சர்வர், இதில் அப்சர்வரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சிவில் ரிலேட்டடாக அனிமேட் பண்ணி சில வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க ஓகேவா. இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அப்சர்வர் சேனலில் கொஞ்சம் பாருங்கள். அண்டு ஒன் மோர் திங், இது முக்கியமானது, சங்கீதா கருணாநிதி அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்கும், ஒரு மேம் எடுத்திருப்பாங்க. ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அவங்கள கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஐக்கான் இருக்கும், சங்கீதா கருணாநிதி அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபியூ இயர்ஸாக வந்து அப்டேட் இருக்காது. ஆனால் வந்து உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டும் எடுத்திருப்பாங்க சிவில் ரிலேட்டடாக. அண்டு ஸ்கோர் மேக்ஸ் ஆல்சோ. ஸோ ஸ்கோர் மேக்ஸ்னு ஒன்று இருக்கும் ஓகேவா, ஸ்கோர் மேக்ஸு. ஸோ அந்த சேனலுமே நீங்கள் வந்து உள்ளே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா தான் இருக்கும். அண்டு எஸ்எஸ்விகே எஜுகேஷன் ஒரு சேனல் இருக்கும், எஸ்எஸ்விகே அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்கும் ஓகேவா. அவங்களுமே வந்து டெக்னிக்கல் எடுத்திருப்பாங்க. ஸ்டடி வித் ஆர்த்தி, ஸோ அந்த சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அண்டு இது ஒன்று டெக்னிக்கல் சிவில் இன் தமிழ். ஸோ இது வந்து எல்லாம் ப்ராக்டிகல்ஸ் இல்லை, எல்லா சேனலும் கலந்து வரும். அப்புறம் டெர்சாகி இன்ஸ்டியூட் இன் இந்தியா ஓகேவா, டெர்சாகியும் இருப்பாங்க.
டெக்னிக்கல் சிவிலும் எல்லாமே ப்ராக்டிக்கல் நாலேஜ் அந்த டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் கலந்து இருக்கும். ஸோ எல்லா சேனலும் கலந்து தான் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அப்புறம் அன்அகாடமி. ஸோ அன்அகாடமி சிவில் 101. ஸோ அது வந்து அதர் லாங்குவேஜில் இருக்கும். ஸோ அதில் வந்து டெக்னிக்கல் வேணுன்னா நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அப்புறம் வித் லவ் சிவில் இருக்கும், விஸ்வேஸ்வராயா அகாடமி ஃபார் சிவில் இருக்கும், வித் லவ் சிவில், யுவர் ஹோப் கோச்சிங் அகாடமி. ஸோ இந்த சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் யாருக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. ஓகேவா, நீங்கள் பாட்டுக்கு ஆரம்பித்து உங்கள் ஒர்க்கு நீங்கள் கவர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நானும் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ அதான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி போச்சுன்னா இன்றைக்கி அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து எப்போ கிடைக்கும்னே தெரியாது. ஓகேவா, ஸோ சம்டைம்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து புக்கெல்லாம் கொஞ்சம் படிங்க. ஸோ நானே வந்து அப்பப்போ வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்கான புக்கெலாம் படிப்பேன். ஸோ ரீசெண்டாக இந்த ஒரு புக்கு கிடச்சிது. ஓகேவா, யுவர் 27 hour டே, எவ்ரிபடிஸ் கைட் டு ஃபைண்ட் 3 extra hours டெய்லி. ஸோ ஓகேவா, ஆர் பூர்ணலிங்கம் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். ஸோ அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஓகேவா, ஸோ அவரோட இந்த புக்கு கொஞ்சம் அப்பப்போ படிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ அப்பப்போ ஃப்ரீ டைமில் வந்து உங்களை அதாவது டைவர்ட் ஆனிங்கனாலும், யூடியூப் பக்கம் டைவர்ட் ஆனிங்கனாலுமே, ஸோ நீங்கள் எதாவது ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக போய் பார்க்குறீங்கனாலும் அகைன் வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து டெக்னிக்கலுக்குள்ளே பூந்து வந்துடணும். ஓகேவா, நீங்கள் வந்து மனசு ரொம்ப அலைப்பாய் விடக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எது வச்சுருந்தீங்கனாலுமே எல்லாமே மோஸ்ட்லி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஹிஸ்ட்ரி வந்து ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்து எப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆன் பண்ணி வச்சிங்கன்னா ஷார்ட்ஸும் அது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு காட்டும். டெக்னிக்கல் சிவில் ரிலேட்டடாக பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு எப்போவுமே காட்டக்கூடியது தான். ஸோ அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து என்ன சொல்கிறேன்னா, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் நீக்குங்க. டிஜிட்டல் வெல்பீயிங் ஆப்பாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் போட்டு உங்களுக்கு டைம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ் மோடில் உங்கள் ஃபோனில் இருக்கும். ஸோ அதுவுமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இல்லைன்னா வந்து டைம் செட் பண்ணி சில இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்டு இன்னும் ஒரு ஆப் என்ன இருக்குன்னா, சிம்பிள் டைம் ட்ராக் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். ஓகேவா, யூடியூப்பில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ நான் ட்ராக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரமாக நான் அதில் வந்து 17 மணி நேரம் சும்மா அதர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுலேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். தூங்குறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், மற்றவங்கிட்ட நியாயம் பேசுகிறமா இருக்கட்டும், ஒர்க்கு போகிறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி எல்லாமே ட்ராவலாக இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் அன்ட்ராக்கில் போயிடும். செல்ஃப் ஸ்டடி நான் இப்போ இன்றைக்கி படிச்சிருக்கேன்னா 6 hours 26 minutes வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம எப்பப்போ யூஸ் பண்ணுறோம், ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஏதாவது ஒரு சின்ன இடையில வந்து இப்போ மதியானம் தூங்குறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் தூக்கத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சும்மா தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவ் தான். ஸோ அதே மாதிரி இப்போ செல்ஃப் ஸ்டடினா ஒரு 6.5 மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டெய்லி வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா, இப்போ ஓகேவா, இந்த மாதிரி டெய்லி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த பாருங்கள் 2 hours 34 minutes தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ட்ராக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான அடுத்த நாள் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மனசு வராது. ஓகேவா, சில ஆப்ஸ்லாம் இருக்குது, ப்ரொடக்டிவிட்டியாக யூஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்புமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல தான் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ இன்னும் என்ன முக்கியமாக சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து இப்போ 1 hour வந்து ஏதோ படம் பார்க்குறீங்க, சரி ஓகே, யூடியூப்பில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஆடியோ கேட்குறீங்க, போனால் போகட்டும். அந்த 1 hour 2 hour 3 hour ஒரு நாளில் வந்து நீங்கள் 24 hours ஒரு 8 மணி நேரம் தூங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, 16 hours 16 hours ஒரு 6 மணி நேரம் வீணாக போச்சுனாலும் 10 மணி நேரம் இருக்கா. 10 மணி நேரத்தில் ஒரு 5 மணி நேரம் ஏதோ படம் பார்க்குறீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறீங்க, வெளியே போகிறீங்க, போகுது. மிச்சம் இருக்கும்ல ஒரு 5 மணி நேரம், அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஓகேவா, இது எதுக்காக சொல்லணுன்னா, இதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ போடுறது கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா வந்து எனக்கு டைம் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நான் வந்து அதை அதிகப்படுத்தணும். ஆக்சுவலாக நானும் ஒரு காம்படிட்டர் தான். ஸோ உங்களோட சேர்ந்து தான் நானும் படிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அடுத்தது வந்து பார்த்தோம்னா, முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு டெய்லி வந்து ஒரு கொஸ்டின் போஸ்ட் பண்ணுறதே வந்து டெய்லி ரெகுலராக வந்து நான் ரிமைண்டர் வச்சு தான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அது வந்து ஒரு கொஸ்டினாக இருக்கிறது 2 question 3 question ஆகிறதுக்கு நான் வந்து இன்னும் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து முக்கியமாக நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன். ஸோ எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுனாலும் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஓகே, தேங்க்யூ, தட்ஸ் ஆல்.